கிறிஸ்துவுக்குள் அன்பான விசுவாச குடும்பத்தாருக்கு இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். செப்பர்ட் வாய்ஸ், மேய்ப்பனின் சத்தம் என்கிற தலைப்பின் கீழே ஒவ்வொரு புதன்கிழமையும் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் பாஸ்டர் எபினேசர் தர்மேந்திரா. அன்பானவர்களே, இன்றைய நாட்களிலே திருச்சபைகள் அநேக காரியங்களிலே குழம்பி தவித்து கொண்டிருக்கிறது. கலப்பு சத்தியங்கள், தவறான போதனைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலையை இன்றைக்கு சபை எதிர்கொண்டு இருக்கிறது. இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நாம் சரியான சத்தியத்தை கை கொண்டு சரியான வழியிலே நாம் நடக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. யோவான் 10வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என்று இயேசு கிறிஸ்து அவர் தீர்க்கமாய் சொல்லி இருக்கிறார். அதனாலே இன்றைக்கு சபை போதகர்களாயிருக்கிற என்னை போன்ற பலர் இன்றைக்கு சபைக்கு சரியான ஆலோசனையும் சரியான எச்சரிப்பின் செய்தியையும் சரியான சத்தியத்தையும் போதித்து உபதேசித்து நடத்த வேண்டியது எங்களுடைய கடமையாய் இருக்கிறது. அதனாலே இந்த வாய்ஸ் மெசேஜ் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொரு வாரமும் இந்த செய்தியை கேட்டு நாம் சரியான சத்தியத்தை கை கொண்டு தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடி ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து நித்தியத்துக்கு சத்தியத்திற்கும் நாம் கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. செபிப்போமாக. நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். மேய்ப்பனின் சத்தம், ஷெப்பர்ட் வாய்ஸ் என்கிற தலைப்பின் கீழே ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் தேவ பிள்ளைகளோடு கூட உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கிருபையும் ஞானத்தையும் எனக்கு அருளும்படியாக நான் செபிக்கிறேன். இதை கேட்டு பயன்பெறுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் விசுவாச வாழ்க்கையிலே பலப்பட்டு சத்தியத்தில் நிலைத்திருந்து தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு தேவனுக்கு பிரியமாய் வாழ கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய அன்பு கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.